ஹாய் ஹலோ எல்லாருக்கும் குட் மார்னிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பெற்றவங்கள விட்டுட்டு எல்லா பெண்களையும் தான் சொல்கிறேன், பெற்றவங்கள விட்டு ஒரு இடத்துக்கு திருமணம் பண்ணிட்டு வந்துடுறோம். அப்படி திருமணம் பண்ணிவிட்டு நீங்கள் வர இடத்துல ஒரு சிலருக்கு உங்களை பிடிக்கும், ஒரு சிலருக்கு உங்களை பிடிக்காமல் இருக்கலாம். நம்மளை பிடிக்காதவங்கள பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவங்களுக்கு மற்றவங்கள பிடிக்குதுன்னா மற்றவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்மளை மற்றவங்களுக்கு பிடிக்கலன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சரியாக இருக்கோம்னு அர்த்தம். இங்கே நேர்மையாக இருக்கிறதுனாலே பல பேருக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடும். இது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இது என் லைஃப்பில் தான் இப்படி நடக்குதா, இல்லை உங்கள் எல்லார் வாழ்க்கையிலுமே இப்படி தான் நடக்குதான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற ரிலேஷன்லாம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. நம்மளை எப்படியோ அடியோடு அழிச்சிடணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ யாரையும் நம்பி எல்லாம் இருக்காதீங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்தாலுமே நம்மளை ஏதாச்சும் ஒரு ரொம்பல நம்மளை இழுத்து விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலான்னு நினைக்கிற சொந்தமும் இருக்குது. ஸோ சொந்த பந்தத்தையும் நம்பி இருக்காதீங்க. சொந்த பந்தங்கிறது நல்லது கெட்டதுன்னா வருவாங்க போவாங்க. மற்றபடி நம்ம கஷ்டப்படும் போது நம்மளை தூக்கி விடலாம் யாருமே வரமாட்டாங்க. இது என் வாழ்க்கையில் நடந்த ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கான வாழ்க்கையே, உங்களுக்கான தன்னம்பிக்கையே, உங்களோட லைஃப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கான தன்னம்பிக்கையை நீங்கள் தான் வளர்த்துக்கணும். இங்கே பல பிரச்சனையே உனக்காக நான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், உனக்காக நான் எப்பயும் இருப்பேன், கூட இருந்து நான் எல்லாத்தையும் பேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளை தூக்கி விடலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் பார்க்கணும். நம்ம பெற்ற பசங்க தான். இங்கே பல பெண்களோட வாழ்க்கை எதை நம்பி போயிட்டுருக்குதுன்னா, நம்ம பெற்ற பசங்களுக்காக தான். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அதை பற்றி யோசிச்சுட்டு கவலைப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நமக்கான தன்னம்பிக்கையை யார் தராங்களோ அதுதான் நம்மளோட உண்மையான விரோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம பசங்களுக்காக தான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழணும். அவங்களுக்காக நம்ம சரியாக இருக்கணும். அவங்களுக்காக மட்டும் நம்ம வாழ்ந்துட்டு போகணும். நம்மளால் முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை நம்ம பெற்ற பசங்க தான் நமக்கு தராங்க, மற்றவங்க கிடையாது. ஸோ இந்த உலகத்தில் கள்ளக்கபடம் இல்லாத ஒரு உண்மையான உறவுனா அது நம்ம பெற்ற குழந்தைங்களோட உறவு தாங்க. ஸோ அவங்க தான் நம்ம வாழ்க்கையில் உண்மையாக இருந்துட்டு போவாங்க. அதே மாதிரி நம்ம உயிருக்கு உயிராக பார்த்து நேசிக்கிற ஒரு உறவு தான் நம்மளை நிறைய கஷ்டப்படுத்திட்டு போயிடும். அந்த உறவை ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உயிருக்கு உயிராக நேசிச்சிருந்தாலும் உங்களை ஒரு ஆளாக கூட அவங்க மதிச்சிருக்க மாட்டாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி தானே பல பெண்களோட வாழ்க்கை அப்படி தாங்க போயிட்டுருக்குது. இது ஏன் அனுபவத்தில் ஒன்று. நான் பார்த்திங்கன்னா எனக்கு 2 பெண் பிள்ளை இருக்கிறாங்க. நான் என் பசங்களை பார்த்துட்டு நான் தனியாக தான் வந்துட்டுருக்கேன். யாரையும் நம்பி என்னை பொறுத்த வரைக்கும் வாழக்கூடாது. எல்லாத்தையும் நம்மளே பார்த்துக்கணும்னு நான் நினைப்பேன். அடுத்தவங்களை நம்பி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். இந்த தன்னம்பிக்கை எனக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா, நான் பெற்ற பசங்க தான் எனக்காக இந்த தன்னம்பிக்கையை கொடுத்தாங்க. அவங்களுக்காக நான் வாழணுன்ற தன்னம்பிக்கை எனக்குள்ளே வளர்த்தது அவங்க மட்டும்தான். அதே மாதிரி நமக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல துடிச்சு போகிறது நம்மளை பெற்றவங்களாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, என் லைஃப்லேயும் நிறைய கஷ்டம் இருக்கிற போது என் அம்மா மட்டும்தான் என் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. ப்ளஸ் என் கூட பிறந்தவங்களும் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. மற்றவங்க நீங்கள் வந்த இடத்துல பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, நீங்கள் திருமணம் பண்ணிவிட்டு வந்த இடத்துல உங்களை பார்த்துப்பாங்க, உங்களுக்கு கஷ்டம் நஷ்டன்ற போது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. அப்படியெல்லாம் யாருமே உங்களை பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பெற்றவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டண்ட் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம பெற்ற பசங்களுக்காக நம்ம இம்பார்ட்டண்ட் கொடுத்தா போதும். அதே மாதிரி நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளை சுற்றி தான் இருப்பாங்கன்றதெல்லாம் இல்லைங்க. நம்ம வீட்டை சார்ந்தவங்களாக கூட இருக்கலாம். அதே மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறவங்களும் நம்ம வீட்டில் நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம வீட்டை சார்ந்தவங்களாகவும் இருப்பாங்க. வயிற்றெரிச்சல் பிடிச்ச உலகம். ஸோ எல்லார்கிட்டேயும் யாரையும் நம்பாமல் உங்களுக்கான தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துட்டு உங்களுக்காக மட்டும் நீங்கள் வாழுங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் இதே மாதிரி தான் நடக்குதான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணலாம், அதில் என்ன பேசலாம் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.